பிரைஸ் லார்டுங்க. இன்றைக்கி என்ன மன்னான்னு பார்ப்போமா? எல்லோரும் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்குள்ள மன்னா நீங்கள் சர்ச்சிலே வாங்கியிருப்பீங்க. ஆனால் நம்மளும் சொல்லுவோம், என்ன மன்னான்னு கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் எப்படி சொல்லுதுங்க? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனம் பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கோம். ஆனால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டுகோளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். நம்ம பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல் காரியங்களாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ் காரியங்களாக இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் பார்த்து பார்க்குறாங்கன்னா நம்மளை படைச்ச நம்ம ஆண்டவர் நம்ம கேட்குறதுக்கு மேலே நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு காத்திருக்கிறாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க? அவராக என் ஜெபத்தை கேட்குறாரு. நான் இத்தனை நாள் அவர்கிட்ட கேட்டுட்டேன், ஏசப்பா எனக்கு இது வேணும், நம்ம தேவைகளை கேட்டோம் ஆனால் கொடுக்கல. உடனே நம்ம நினச்சிதான் கோவப்படுறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு கொடுக்கறது அதிக நிச்சயம். நான் உனக்கு அதை நீ கேட்குறப்போ வேண்டுதலை அதிகமாக இன்னும் நன்மையானவைகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ நன்மையானதை கொடுக்க நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும் கூட, இது நல்ல சாக்லேட்டாக எப்படி பார்த்து கொடுக்கும். அதே போல் தாங்க ஆண்டவரும் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஈவு, நம்மளுடைய கிஃப்ட்டு நம்ம வாழ்க்கையில் அது எவ்வளோ பிரயோஜனம், அது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ அது யூஸாக இருக்கணும் பார்த்து கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு காரியத்துக்காண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல, இல்லை தாமதமாக இருக்குன்னு நினச்சிட்டு கவலைப்படாதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளே கொடுக்கும்போது அவர் கொடுக்காம இருப்பார்? கண்டிப்பாக தருவாருங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறத காட்டிலும் அதிகமாக அதனுடைய வேல்யூ நீங்கள் இதை நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த டைம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த டைமில் தந்த ஆண்டவர் உங்களை அவ்வளோக்கு ஒரு சந்தோஷத்தை காண்கிற அந்த சந்தோஷிப்பிக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. அதான் நீங்கள் இந்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவர் நம்மளுக்கு தர்றது அதிக நிச்சயம்னு மட்டும் பிடித்து கொண்டு ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.